இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ப்ராப்ளம்ல சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீட் சீர்திருத்த குழு அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் சரியாயிடுமா? இது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கம்ப்ளீட். வணக்கம் நேர்களே. 2024ல நீட்ல ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் தான் நடந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆன்டி சீட்டிங் லா அப்படின்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அந்த லால என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தரை கூட தண்டிக்க முடியல. கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியில தான் சுத்திட்டு இருந்தாங்க. இதுல பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காம இருந்தது தான் ஆக்சுவலான ப்ராப்ளம். அதனால இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிறத ஜூலை 27 பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுல புது ரூல்ஸ் என்ன, யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட், உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா? இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் டாக்டர் சீட் ஆகட்டும், ஐஐடியில் சீட் வாங்குறதாகட்டும், இல்லை ரயில்வே ஜாப் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு கம்பீட் பண்ணுறாங்க. நீட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு நாள் ஒரு கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா கதை காலி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பாதிப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹானஸ்டா படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க சீட் பண்ணல, பட் அவங்க சீட் பண்ணப்படுறாங்க. ரெண்டாவது பாதிப்பு அப்படிங்கிறது ரீ எக்ஸாம் நடத்துறதுனால வர்றது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் இதுக்கு செலவு பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அண்ட் செலவு பண்ற பணமும் வேஸ்ட் ஆகுது. மூணாவது பாதிப்பு பப்ளிக் ட்ரஸ்ட். ஒரு எக்ஸாமை கூட இவங்களால ஒழுங்கா நடத்த முடியல அப்படின்னு பப்ளிக் ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்குது. நாலாவது பாதிப்பு ஆர்கனைஸ்டு கிரைம்ங்கிறது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வளர ஆரம்பிக்கும். பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியாவே மாறுது. போலீஸ் ஆகட்டும், எக்ஸாம் சென்டர் ஓனர் ஆகட்டும், கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்காகவே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ண தான் 2024ல ஃபர்ஸ்ட் ஆன்டி சீட்டிங் லா அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த லால சீட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 3 to 5 years ஜெயில், 10 லட்சம் ரூபாய் ஃபைன். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கான டைம் லிமிட் அப்படிங்கிறது இல்லை. கேஸ் ஃபைல் ஆகும், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ப்ராப்ளம் நம்பர் 2, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. இப்போ அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸில் கோடிக்கணக்கான கேசஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த நீட்டுக்கான கேஸ் போச்சு அப்படின்னா அது ரிசால்வ் ஆகிறதுக்கு வருஷ கணக்கில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம் லீக் கேஸ், அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாதுங்கிறதுனால இதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது முக்கியமான ப்ராப்ளம் அட்ஜர்ன்மெண்ட். கேஸை தள்ளி வச்சு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் அதை இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் 2026 வந்திருக்கு. தப்பு பண்ணுறவங்கள பல கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் கேட்டகரி 1 ஜென்ரல் அஃபெண்டர்ஸ். இவங்க யார் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் காப்பி அடிக்கிறவங்க, இம்பர்சனேஷன், அவங்க தான் நான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்காக போய் எக்ஸாம் எழுதுறது, கொஸ்டின் பேப்பரை மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வெளியில் லீக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து கேட்டகரி 1ல வரும். இதெல்லாம் ஜென்ரல் சீட்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரிகளுக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா பழைய லா படி 3லிருந்து 5 வருஷம் ஜெயில், 10 லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு இருந்தது. இந்த புது பில்ல 5லிருந்து 10 வருஷம் ஜெயில், 50 லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேட்டகரி 2 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். யார் இவங்க? எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ். உதாரணமாக கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டிங் கம்பெனியாக இருக்கலாம், கொஸ்டின் பேப்பரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற லாஜிஸ்டிக் கம்பெனியாக இருக்கலாம், ஆன்லைன் எக்ஸாம் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனியாக இருக்கலாம், எக்ஸாம் சென்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம். இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே பழைய லா படி அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறது புது பில் படி 5 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது கேட்டகரி டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அந்த பிரிண்டிங் கம்பெனியோட சிஇஓ இருப்பாங்க, ஐடி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இருப்பாரு, எக்ஸாம் சென்டருடைய ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்டோட சேர்மன் இருப்பாங்க. கம்பெனிக்கு ஃபைன் மட்டும் போட்டால் பத்தாது, அதோடைய தலைவர்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது படி பழைய லா படி 3 to 10 years ஜெயில், 1 crore ஃபைன் அப்படிங்கிறத இந்த புது பில்ல 3 to 10 years ஜெயில், 5 கோடி ரூபாய் ஃபைன்னு ஃபைனில் தான் ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது கேட்டகரி இன்சார்ஜ் பர்சனல். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே 3 டைப் ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸாம் இன்சார்ஜ் அப்படிங்கிறவங்க அந்த நாளில் அந்த பில்டிங்கில் எக்ஸாம் நடக்கிறத சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அல்லது ஆஃபீஸர். ரெண்டாவது டைப் கொஸ்டின் பேப்பர் கஸ்டடியன். கொஸ்டின் பேப்பர் ஒரு சீல்டு பாக்ஸில் வரும், அதை ரிசீவ் பண்ணி சேஃபாக வச்சிருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட தான் இருக்கும். மூணாவது டைப் டிஸ்ட்ரிபியூஷன் இன்சார்ஜ்.
கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு டீம். இந்த 3மே டைப் ஆஃப் இன்சார்ஜுக்கு கீழே கொண்டு வராங்க. இதில் பழைய லா படி 3லேருந்து 10 வருஷம் தண்டனைங்கிறது 1 கோடி ரூபாய் ஃபைன் இருந்தது. இப்போ புது பில் படி 5லேருந்து 10 வருஷம் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மினிமம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மினிமம் பனிஷ்மெண்ட் டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று லீக் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லவே முடியாது. இவங்க தான் டைரக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியதுனால இவங்களுக்கு டைரக்டாக ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கேட்டகரி ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸ். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய கேட்டகரியாக சொல்லணும். பேப்பர் லீக்கை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணக்கூடிய ஆட்கள். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட எம்ப்ளாயியை பிரைப் பண்ணலாம், இல்லை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம்லலாம் ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டையும் 5லிருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் இதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்குது. ஸோ இதில் எல்லா விதமான அதிகாரிகளும் இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் கனெக்ஷனை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா, எப்படி ட்ரக் மாஃபியா, லேண்ட் மாஃபியா மாதிரி இது ஒரு எக்ஸாம் மாஃபியாவாக உருவாயிருக்கு அப்படிங்கிறதுனால பழைய லாப்படி மினிமம் 5 வருஷம் தண்டனை, 1 கோடி ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறது இந்த புது பில்ல மினிமம் 7 வருஷம் தண்டனை, 10 கோடி ரூபாய் ஃபைன், 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, தண்டனை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு விரைவான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனை 60 நாள் தான் மேக்சிமம். அந்த 60 நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு அது லோக்கல் போலீஸாக இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கணும், யாராக இருந்தாலும் 60 நாளுக்குள்ள முடிச்சே ஆகணும் அந்த இன்வெஸ்டிகேஷனை. எந்த எக்ஸம்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிஃபார்ம்ல 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த விசாரணையை ட்ரையலை 3 மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட உடனே ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுக்கு அந்த கேஸ் போகும். நார்மல் கோர்ட்ல கியூல கிடையாது. 3 மாசத்துக்குள்ள அதோட ட்ரையலை முடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது ரிஃபார்ம் அப்படிங்கிறது, அக்யூஸ்ட் ஒருவேளை ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, டிவிஷன் பெஞ்ச்ல 2 ஜட்ஜ் முன்னிலையில இந்த வழக்கு அப்படிங்கிறது வரும். ஒரு ஜட்ஜ் இல்ல 2 ஜட்ஜ். ஏன்னா ஒருத்தர் பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதுனால இன்னொருத்தர் இருப்பாரு. ஸோ ஆன் தட் பேசிஸ் 3 மாசத்துல இந்த கேஸை ரிசால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4வது ரிஃபார்ம் அப்படிங்கிறது, எடுத்தோன்னையும் இந்த கேஸை அட்ஜர்ன் பண்ணி காலம் தாழ்த்திட்டே இருக்க முடியாது. இது ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வருது அப்படிங்கிறதுனால ஜட்ஜ் அட்ஜர்ன்மெண்ட் கிராண்ட் பண்றார் அப்படின்னா ரிட்டன் ரீசன் கொடுக்கணும். எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸை தாண்டி வேற எந்த இடத்துலையுமே இவங்க கேஸை அட்ஜர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது தான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸிஸ்டிங் கேசஸையும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாற்றணும். 2024 லால இருந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பழைய கேசஸையும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லயே நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது முக்கியமான ரிஃபார்ம், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெடிகேட்டட் கவர்மெண்ட் லாயர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். யாரோட கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இதை 3 மாதத்துக்குள்ள எந்த கேஸாக இருந்தாலும் முடிச்சாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டெக்னாலஜி வைஸில் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. நந்தன் நீலகேணி, இன்ஃபோசிஸுடைய கோ ஃபவுண்டர், ஆதாருடைய ஆர்கிடெக்ட், அவர் ஹெட் பண்ணக்கூடிய ஒரு பேனல் ஒன்று அமைச்சிருக்காங்க. எக்ஸாம்ஸ் டெக்னாலஜி ரிஃபார்ம்ஸ் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்கிரிப்டட் டிஜிட்டல் கொஸ்டின் பேங்க்ஸ். கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதை விட என்கிரிப்டட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணால் ஹேக்கர் டீக்ரிப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்ற அந்த டெக்னாலஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது டெக்னாலஜி டைம் லாக்ட் டெலிவரி கொஸ்டின் பேப்பர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிற எக்ஸாக்ட் அந்த நிமிஷம் மட்டும்தான் அது அன்லாக் ஆகும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஆக்சஸ் டினைட் அப்படின்னு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு டெக்னாலஜி. 3வது டெக்னாலஜி ரேண்டமைஸ்டு கொஸ்டின்ஸ். நம்ம +1 +2 நான் +1 +2 படிக்கும்போதே இதெல்லாம் வந்துருச்சு. 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பாங்க, மாற்றி கொடுப்பாங்க. நான் பக்கத்தில் இருக்கிறவனை காப்பி அடித்தா கூட எந்த யூஸும் இல்லாமல் இருக்கும். அதையே இப்போ தான் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4வது டெக்னாலஜி பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணணும், ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்ணணும், நான் தான் அந்த எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான். 5வது டெக்னாலஜி ஏஐ சர்வேலன்ஸ். வெளிநாடுகளில் இது இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏஐ சர்வேலன்ஸ் படி எக்ஸாம் ஹால்ஸில் கேமராஸ் ஏஐ மானிட்டர் பண்ணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட்டோ இல்லை மொபைல் எடுத்தாலோ உடனடியாக ஃப்ளாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். 6வது டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஜியோ ஃபென்சிங். டிஜிட்டல் கொஸ்டின் பேப்பர் தான், ஆனால்
ஸ்பெசிஃபிக்காக அந்த எக்ஸாம் சென்டர் லொக்கேஷனில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். வேறு இடத்துல ட்ரை பண்ணால் ஓப்பன் ஆகாது. எவ்வளவு இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஹானஸ்டான ஒரு வார்னிங் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி எல்லாமே ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும், ஆனால் எலிமினேட் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்சைடர் த்ரெட். அதாவது சிஸ்டம் டிசைன் பண்ணக்கூடிய ஐடி இன்ஜினியர், சர்வர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அஃபீஷியல், பயோமெட்ரிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய அஃபீஷியல், இவங்கெல்லாம் கரப்ட் ஆகிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அனலிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த கட்டமாக இது கொண்டு வரும்பொழுது தான் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் இது எப்போ கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.